வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் முதல் முறையாக இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த திரைப்படம் கொம்பு சீவி. இந்த படத்தோட டீசரை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டீசரை சண்டே அன்னைக்கு யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தோட டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்முக பாண்டியன் அவர்களோட நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு அதில் வேற மாதிரி இருந்தது. இந்த கொம்பு சீவி படத்தில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் சரத்குமார் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போதே தெரியுது, சரத்குமார் அவர்கள் இந்த படத்தில் ஃபுல்லாகவே டீசரில் என்ட்ரி ஆகிற மாதிரி தான் அவங்க காட்டியிருக்காங்க. அதாவது ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு ஈக்குவலான கதாபாத்திரத்தை தான் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இந்த கொம்பு சீவி படத்தை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு காணொளி வெளியிடும் போது இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தோம். உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, வைகை அணையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையக்கருவா வச்சு தான் இந்த படத்தை இயக்குனர் பொன்ராம் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, இந்த படம் உண்மை சம்பவமாக இருந்தாலும் எல்லாரையுமே ரசிக்க வைக்கிற ஒரு நகைச்சுவை திரைப்படமாக தான் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் எப்பவுமே அவர் டைரக்ஷன் பண்ணுவார். அவருடைய ஸ்டைலில் தான் இந்த திரைப்படத்தை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இந்த படம் முழுவதுமே என்ன கேட்டிங்கன்னா காமெடியாக தான் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு. படத்தில் சீரீஸ் கண்டிப்பாக இருக்கும், டீசரை வச்சு முடிவு பண்ண முடியாது. இயக்குனர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அப்படியே கேட்டு அதை நடிச்சிருக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போதே தெரியுது. அவருடைய பேச்சில் சகாப்தம் படத்தோட இதில் அவருடைய நடிப்பை வேற மாதிரி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. நான் ஒரு ஆளை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளோ வெயிட் ஆனாலும் தூக்கிடுவோம்ல. இயக்குனர் பொன்ராம் அவர்கள் அந்த லெவலுக்கு இந்த படத்தில் அவர் நடிக்க வச்சிருப்பாரு அப்படின்னு தெரியுது. சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போதே தெரியுது, இவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான கதாபாத்திரத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இப்போ இந்த படத்தோட டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டீசர் எல்லாரையுமே ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட டீசர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தோட டீசரை பார்த்தவங்க யூடியூப் இணையதளத்தில் எல்லாமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும், அதே மாதிரி ஒரு வித்தியாசமான காமெடி திரைப்படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களோட பேர் ரொக்கப்புலி, சண்முக பாண்டியன் அவர்களோட பேரை சுருக்கி இந்த படத்தில் பாண்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் படத்திற்கு பிறகு இந்த படமும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிச்சிருக்காங்க. இயக்குனர் பொன்ராம் அவர்களுடைய டைரக்ஷனில் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லா வல்ல இறைவனை நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். ஏன்னா சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து படம் நடிச்சிட்டே இருக்கணும். சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து அடையணும்னு நம்ம எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இப்போ சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிக்கும் கொம்பு சீவி படத்தோட டீசரை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.